வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலக புகழ்பெற்ற வைணவ தலமான ஸ்ரீரங்கத்தில் கடந்த 19ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருவிழா தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் நம்பெருமாள் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இன்று மோகினி அலங்காரம் என்னும் நாச்சியார் திருக்கோலத்தில் பெண் வேடத்தில் காட்சி தந்தார். மூலஸ்தானத்திலிருந்து இன்று காலை 6 மணிக்கு நாச்சியார் திருக்கோலத்தில் நம்பெருமாள் புறப்பாடானார். மாலை 4:30 மணி வரை அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தொடர்ந்து அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு திருக்கொட்டார பிரகாரம் வழியாக கருட மண்டபத்தில் நம்பெருமாள் வீற்றிருந்தார். இரவு 8:30 மணிக்கு மூலஸ்தானத்திற்கு சென்றடைவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அதிகாலை 4:30 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடாகி அதிகாலை 5:45 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு கடந்து செல்வார். விழாவில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகுண்ட ஸ்ரீரங்கம் வருவார்கள் என்பதால் போலீஸ் கமிஷனர் காமினி தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உங்க கழுத்து செய்ய பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கல்லுள்ள செய்ய அறுப்பதற்கு நிற்கலாம். கவனங்க கவனங்க, பஸ் இருக்கா கவனிங்க, கவனங்க கவனங்க, ட்ரெயின் இருக்கா பாருங்க. கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க. உங்க கழுத்து செய்ய பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழாவையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அளித்து கலெக்டர் சரவணன் அறிவித்துள்ளார். வடசென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் பிரசித்தி பெற்ற அருட்கோட்டம் முருகன் கோவிலில் மகாலட்சுமி அம்மன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். நேற்று மாலை திடீரென மகாலட்சுமி சிலை கண்கள் திறந்து காட்சியளித்தார். அதை பார்த்த பக்தர்கள் பரவசமடைந்தனர். இதுகுறித்து காட்டுத்தீ போல் செய்தி பரவியது. அதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கண் திறந்திருந்த மகாலட்சுமி அம்மனை காண பக்தி பரவசத்துடன் குவிந்தனர். கோவில் அர்ச்சகர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினார். அலை அலையாக பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சென்ற வண்ணம் உள்ளனர். 61 ஆண்டுகளுக்கு முன் பர்மாவில் இருந்து தாய்நாடு திரும்பிய தமிழர்களால் உருவாக்கப்பட்டு வழிபட்டு வந்த இந்த கோவிலில் அம்மன் கண் திறந்த அதிசய சம்பவம் பக்தர்களிடையே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான வன்னியூரில் 400 ஆண்டுகள் பழமையான பகவதியம்மன் கோவிலை பொதுமக்கள் ஒன்றிணைந்து புனரமைத்தனர்.
தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்து இன்று காலை கணபதி ஹோமம் முதல் கால யாக பூஜைகள் தொடங்கின. யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க ராஜகோபுரம் உள்ளிட்ட பிரதான கோபுரங்களுக்கு பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆதித்யவர்ம தம்புரான் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் உட்பட தமிழக கேரள எல்லைப் பகுதிகளை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 3ஆம் திருவிழா நாளை 30ஆம் தேதி அம்மன் திருபவனி நடைபெறவுள்ளது.